வணக்கம். நான் இன்னைக்கு ஸ்வீட் கார்ன் சூப்பு செஞ்சு காமிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், ஒரு சின்ன சைஸில் 3/4 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 5-6 பீன்ஸ், அதுவும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். ஒரு கேரட்டு, அதுவும் ஒரு சின்ன கேரட்டு, அதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். கார்னுக்கு நான் புதுசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கியிருக்கேன். அது உங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லா பாத்திர கடையிலையும் கிடைக்கிறது. இது இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக உதுந்துடுறது. இந்த மாதிரி ஈஸியாக உதுத்து எடுத்துட்டோம்னா நம்ம கையில் உதுக்கிறத விட இது ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்கு. இது பாதி வரைக்கும் இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி திருப்பி இதுதான் கார்ன் எடுக்கிற மிஷின். எவ்வளோ நன்னா மிஷின் இல்லை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது பாருங்க. இது இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாரும் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா வசதியாக இருக்கும். இது பெய்டு ப்ரொமோஷன் இல்லை, இது எனக்கு வசதியாக இருக்கேன்றதுக்காக எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. இதில் அரை கார்ன் எடுத்து, அரையோ முக்காலோ எடுத்து நைஸாக கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். சரி, நம்ம இப்போது பண்ண ஆரம்பிக்கலாமா? இது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மினிமம் இதில் தீயில் இதை வச்சுட்டு பட்டர், வெண்ணெய் ஒரு ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த டேபிள் ஸ்பூன் போட்டு உருகின உடனே இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1/2 முக்கால் ஸ்பூன், அதை இதில் போட்டு வறுத்துக்கணும், வதக்கிக்கணும். கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனையும் அதில் போடணும். இது நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போக வதங்கணும். உருகி நல்லா வதங்குற வாசனை வந்த உடனே பீன்ஸையும் கேரட்டையும் போட்டு கார்னையும் போட்டு இது பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும். இன்னும் இது வதங்கலை, கொஞ்சம் நேரம் வதங்கணும். அதுலேயே இந்த கார்ன்ஃப்ளவரையும் போட்டு வதக்கணும். இந்த கார்ன்ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் நெய்யில் இந்த கார்ன்ஃப்ளவர் வறுபடணும். பீன்ஸு, கேரட், கார்ன், இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டேன். தேவையான அளவு உப்பு, அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் சர்க்கரை,
இது நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேகணும். காயெல்லாம் வெந்த அப்புறம் மிளகு பொடி சேர்த்து பெப்பர் சேர்த்து பாலையும் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கி சர்வ் பண்ண வேண்டியது தான். இது கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. மூணு 4 நிமிஷம் ஆனவுடனே கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த அரைச்சி வச்ச கார்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அதில் போட்டுருங்க. ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வேகட்டும். நான் அதுக்கப்புறம் திருப்பி காமிக்கிறேன் உங்ககிட்ட. இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடுது. இது வெந்ததுக்கப்புறம் இதுக்கு வேணுன்ற அளவுக்கு பெப்பர் பவுடர், மிளகு பொடி, இதையும் இதில் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். உப்பும் பெப்பரும் யார் யாருக்கு எவ்வளோ காரம் வேணுமோ சர்வ் பண்ணும்போது சாப்பிடும்போது அவங்க கேட்கும்போது அவங்க போட்டுக்கலாம். இதுவே உங்களுக்கு நல்ல க்ரீமியாக இருக்கும். இதுக்கு கூட கொஞ்சம் பால் ஒரு 1/2 கப்பு போல் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், க்ரீமியாகவும் இருக்கும். இதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் போடணுன்னே அவசியம் கிடையாது. இதையே நீங்கள் குக்கரில் இதே மெத்தடில் செஞ்சுட்டு எல்லாம் தண்ணியை விட்டு கொதிக்கிறப்போ பால்லாம் விடாமல் வெயிட் போட்டு ஒரு 2 இது விசில் வர வரைக்கும் வச்சு அணைச்சிட்டு அது ப்ரெஷர் ரிலீஸ் ஆன அப்புறம் திருப்பி கொதிக்க வச்சு மிளகு பொடி போட்டு பால் போட்டிங்கன்னா ஒரே பாத்திரத்தில் ஈஸியாக ஆகிடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமும் ஆகும். இப்போது இது ரெடி. இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்க்குறேன். அவ்வளோ ஆச்சு. இது இப்போ நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். சுட சுட எல்லாருக்கும் இப்படி கப்பில் வச்சு பரிமாறுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி டேஸ்டி என்னன்றது கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி டேஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.